வணக்கம். இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு டிராமாவை பற்றி உங்களுக்கு நான் எடுத்து காட்டப் போகிறேன். எந்த விதமான டிராமா இது? 14ஆம் தேதி மே மாதம் 10 கிராம் தங்கம் ரூ. 1,62,000 தொட்டது. இப்போ நரேந்திர மோடி அவர்கள் நகைகளை வாங்காதீர்கள், வீட்டில இருந்து வேலை பாருங்கள், பெட்ரோல் டீசலை மிச்சப்படுத்துங்கள். பாருங்க, நானே 50 100 வாகனங்களை விட்டு இப்ப 2 வாகனத்திற்கு வந்து விட்டேன். அப்போ என்னுடைய மற்ற தொண்டர்கள், மற்ற அமைச்சர்கள் அவர்களும் ஒரு வண்டியில 2 வண்டியை மட்டும் எடுத்துட்டு போங்க. இது போன்ற பல்வேறு விஷயங்களை அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். ஆனால் ரூ. 1,62,000 கொடுத்து 10 கிராம் தங்கத்தை வாங்கக்கூடிய நபர்கள் யார் என்று அவர் முதலில் எடுத்து காட்டார். யார் இந்த நபர்கள்? கூலி தொழிலாளர், விவசாயிகள். நகைகளை வாங்கக்கூடிய நபர்கள் அந்த 2 சிலிண்டர், ஒரு சிலிண்டர் கிடைக்கவில்லை என்று குஜராத்ல இருந்து மற்ற மாநிலங்களிலிருந்து பீகார் திரும்பி சென்ற நபர்களா? யார் இந்த நபர்கள்? ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வேர்வை சிந்தி நாள் முழுவதும் ஓடி உழைத்து அந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் இந்த நகைகளை வாங்குகிறார்களா? யார் இந்த நகைகளை வாங்குகிறார்? கடந்த 1.5 ஆண்டுகளா நரேந்திர மோடி இந்த கேள்விக்கான பதிலை கூற வேண்டும். கடந்த 1.5 ஆண்டுகளாக 1 லட்சம் ரூபாய் அல்ல, 1 லட்சம் ரூபாய் தாண்டி நகையை வாங்கிய நபர்கள் யார்? அதுவும் 20 லட்சம் ரூபாய், 30 லட்சம் ரூபாய், 40 லட்சம் ரூபாய்க்கு ஒரே மூச்சில் நகைகளை வாங்கினார். அப்ப நிச்சயமாக இந்த நாட்டில் உழைக்கும் வரைக்கும் இந்த நகைகளை வாங்கியிருக்க மாட்டார், வாங்கவும் மாட்டார். ஏன்னா ஒரு ஏழை கையை விட்டு மீறிய ஒரு கனவாக மாறிவிட்டது நகை. ஆனால் இந்த நகைக்கான இந்த சிச்சுவேஷன் எப்படி வந்தது? இந்தியாவுடைய பொருளாதாரம் இந்த நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறது. நீங்க எச்சரிக்கையாக இருங்கள். ஏன்னா இந்தியாவில் வரக்கூடிய விலைவாசியை பற்றி நரேந்திர மோடி, கோதி மீடியா, பிஜேபி உங்களை ஏமாற்றக்கூடிய வேலை மட்டும் தான் பார்த்திருக்கிறார்கள், வேறு எதுவுமே அவர்கள் செய்யவில்லை. நரேந்திர மோடியின் அரசாங்கம் கடந்த 12 ஆண்டுகளாக எந்த அளவில் மக்களை ஏமாற்றியிருக்கிறார்களோ அதற்கான உண்மையை நான் உங்களுக்கு எடுத்து பார்க்க போகிறேன். செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு இந்த செய்தித்தாளை பாருங்கள். தெளிவாக எழுதியிருக்கிறது, இந்தியன் ரூபாய் ஏசியாவில் மிக மோசமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பணம் ரூபாய். இது மட்டுமல்ல, ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு இன்னொரு செய்தித்தாளை உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்கிறேன். மோடிஸ் வெளிவிட்ட இந்த செய்தி, ரூபி வீக்கெஸ்ட் பெர்ஃபார்மிங் கரன்சி இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. இந்தியன் ரூபாய் தான் மிகவும் மோசமாக பெர்ஃபார்ம் செய்யக்கூடிய ஒரு ரூபாய். இன்னைக்கு நேற்று கிடையாது, 2024ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டுக்கான செய்தித்தாள்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இன்னொரு செய்தியை பாருங்கள். பிப்ரவரி 25ஆம் தேதி டாலர் $87.58 தொடுகிறது. அப்பவும் இந்த விஷயத்தை எழுதுகிறார்கள், ரூபி டிக்ளைன் டு 87.58. மார்க்கெட்டிங் வர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அமங் Asian countries in 2025. 2025ஆம் ஆண்டு மிக மோசமாக செயல்படக்கூடிய ஒரு கரன்சி ரூபாய் நோட்டு எது என்றால் அது இந்திய கரன்சி. மே மாதம் 14ஆம் தேதி இப்போ நேற்று வெளிவந்த செய்தி நீங்க பார்த்தீர்கள்னா, சிஎன்பிசி டிவி 18 வெளிவிட்ட ரூபி among world's worst performing currency as oil prices and foreign investor exit hit India. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குறிப்பிடும் முன்பொரு சிறை கோரிக்கை, என்னுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கருத்துங்கள். இந்த வீடியோவை பகிர்வதற்காக உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கிறார். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்திய பண மதிப்பு உலகத்திலேயே
மிக மோசமான ரூபாயாக மாறிவிட்டதாக ஒரு செய்தியை நீங்க பார்க்க வருகிறீர்கள். அதாவது இன்னைக்கு நேற்று கிடையாது. பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து இந்த கணக்கை அரசாங்கம் காட்டி வருகிறது. அப்படி கிடையாது. இது தொடர்ந்து 2 ஆண்டுகளாக இந்திய பண மதிப்பு சரிந்து கொண்டுதான் இருக்கிறது. வருங்கால கட்டத்தில் எந்த அளவில் விலைவாசி உயரப்போகிறது என்று கொஞ்சமாக எச்சரிக்கையாக, பிகாஸ் இந்தியா ஒரு மிக சீரியஸான ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனில் இன்னைக்கு நேற்று அல்ல, கடந்த 2-3 ஆண்டுகளாக இருந்திருக்கிறது. அதை மூடி மறைக்கக்கூடிய வேலையை மோடி மீடியா பார்த்திருக்கிறது நரேந்திர மோடியுடன் கைகோர்த்து. இப்ப அவர்கள் டிராமா நடத்தி வருகிறார்கள். பாருங்க, நாங்க ஒரு 50-60 வாகனங்களில் போய் கொண்டிருந்தோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 2 வாகனத்துக்கு வந்துட்டோம். நாங்களே அப்படி மாறும்போது நீங்களும் மாறணும். ஆனால் இதே நபர்கள் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தார்கள். பேன் விஐபி கல்ச்சர். இந்த சிவப்பு வண்டி வச்சு பெரிய பெரிய கான்வேல இருந்தா யாரும் போகக்கூடாது. புரோட்டோகால் இல்லாத நபர்கள் யாருமே போகக்கூடாது. இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்க அந்த புரோட்டோகாலை கொண்டு வந்து மறுபடியும் ஒரு ஹெட்லைன்ஸ் மேனேஜ் செய்யக்கூடிய நிலைகள் பார்க்கிறீர்கள். வேற எதுவுமே கிடையாது. அன்னைக்கும் ஒரு ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட், இன்னைக்கும் ஒரு ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் தானே. உங்களுடைய சின்ன சின்ன தொண்டர்கள் உட்பட 10 வண்டி 8 வண்டி முன்னாடி பின்னாடி போகும். நீங்க so there was no VIP culture banned in 2017. You were just managing the news headlines. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா மார்ச் 11ஆம் தேதியில இருந்து இல்ல மே 11ஆம் தேதி வரை கூட நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். நரேந்திர மோடி அவர்களுக்கு ஞாபகத்தில் வரவில்லையா? இந்த பிரச்சனை எல்லாம் அவர்களுக்கு தெரியவில்லையா? தமிழ்நாடு தேர்தல் முடிந்தது, வெஸ்ட் பெங்கால் தேர்தல் முடிந்தது, ரிசல்ட் வந்தது, ஆட்சி பிடித்து விட்டார்கள். இதற்கப்புறம் இப்ப நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்க நகை வாங்காதீர்கள், வீட்டுல இருந்துக்குள்ளே வேலை பாருங்கள், பெட்ரோல் டீசலை மீதப்படுத்துங்கள், நமக்கிட்ட டாலர் கிடையாது, டாலர். இந்த விஷயத்தை கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு நபர்கள் கூறிக்கொண்டுதான் இருந்தார்கள். ஆப்போசிஷன் தலைவர்கள் அனைவருமே இந்த விஷயத்தை பேசிக்கொண்டுதான் இருந்தார்கள். அப்ப அன்னைக்கு உங்களுக்கு தெரியவில்லை, இன்னைக்கு உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது என்கிற இந்த விஷயம். விஐபி கல்ச்சர் நரேந்திர மோடியின் வாழ்க்கையுடைய ஒரு மிக முக்கியமான அங்கமாக மாறிவிட்டது. அவருடைய இந்த போலி பிரச்சாரம், போலி செய்தி எல்லாம் யாருமே நம்ப மாட்டார்கள். கடந்த 12 ஆண்டுகளாக ஒரே நபருடைய தலைமையில் தான் இந்த நாடு நடந்து கொண்டிருக்கிறது. நரேந்திர மோடியின் ஆட்சி. அனந்த் நாகேஸ்வர் இந்தியாவுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் 13ஆம் தேதி 2 நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தியை வெளியிடுகிறார். அதாவது the rupee must now be saved from falling further. இதற்கு மேல் ரூபாய் சரியாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். It will the government top priority, அரசாங்கத்துடைய மிக முக்கியமான ப்ரையாரிட்டியாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். இப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கிறீங்கன்னா இதே நபர் மே 12ஆம் தேதி இந்திய ரூபாய் ஒரு டாலருக்கு எதிராக 95 ரூபாய் 63 ரூபாயாக தொட்டது. ஆனால் இதே நபர் 2 மாதத்துக்கு முன்பு இந்திய ரூபாய் 90 ரூபாயை தொடும்போது ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் ஸ்லீப், என்னோட உறக்கத்தெல்லாம் நான் கெடுக்க விரும்பவில்லை, இது என்ன சாதாரணமான விஷயம் தானே. சரி, 2 மாதங்களுக்கு முன்பு அவருடைய உறக்கம், அவருடைய நித்திரை முக்கியமாக இருந்தது. இன்னைக்கு இல்ல இதற்கு மேல் சரிவிடக்கூடாது. ஏன்னா பல்வேறு செய்திகள் ரொம்பவே சீரியஸான விஷயங்களை எடுத்து வைத்திருக்கிறது இந்தியாவுடைய எக்கனாமிக் பொருளாதாரத்தை பற்றி. மோடி மீடியா இதை பற்றி கண்டுகொள்ளவும் மாட்டார்கள், இதை பற்றி பேசவும் மாட்டார்கள். கிரைசிஸ் டெஃபினெட்லி ரீச்ட் தேர் ஹோம். உங்களுடைய வீடுகளுக்கு இந்த கிரைசிஸ் வர தொடங்கிவிட்டது. பட் வாட் இஸ் ஆர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் doing? Nothing. Question by தர்மேந்திர யாதவ், சமாஜ்வாதி பார்ட்டியுடைய எம்பி, பார்லிமெண்டில் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். மேடம், அதுக்கான ஹிந்தியில் அவர் பேசியிருக்கிறார். தமிழ் மொழி மாற்றத்தை நான் பக்கத்தில் அதுக்கப்புறம் ஒரு சுருக்கமா ஒரு சொல்றேன். 60 ரூபாயாக இருந்த ஒரு டாலர் 94-95 ரூபாயாக மாறிவிட்டது. நிர்மலா மேடம், என்ன செய்கிறீர்கள்? உங்களுடைய வேலை வெறும் வின்னிங் எலெக்ஷன் மட்டும்தான், தேர்தலில் வெற்றி பெறுவது மற்றும் உங்களுடைய வேலையா? அப்ப இதெல்லாம் நாட்டுக்கு முக்கியமான விஷயங்கள் கிடையாதா என்கிற அந்த விஷயத்தை அவர் எடுத்து வைக்கிறார். இதற்கு நிர்மலா சீதாராமன், இது மார்ச் 30ஆம் தேதி நடந்த விஷயம், निर्मला सीतारामन கொடுத்த பதில். The question is about the falling rupee. नहीं मंत्री जी, क्या आज आप इस बात पे कायम है कि प्रधानमंत्री जी की साख
रुपए के साथ गिर रही है या नहीं? जो 60 रुपए का 94-95 रुपया हो गया, उसका स्पष्ट जवाब चाहिए, क्योंकि चुनाव जीतने के लिए आप लोगों की बातें कुछ होती हैं और नीतियां बनाने के लिए बातें दूसरी होती हैं। आपने माननीय मंत्री जी, अध्यक्ष जी, जवाब में वित्त मंत्री जी ने जवाब में कुछ देशों का उदाहरण दिया है। देर रात सरकार के लोग भाषण दे रहे हैं कि हमारी अर्थव्यवस्था दूनी हो गई, 3 नंबर पे पहुंच गई, 4 नंबर पे पहुंच गई। और जब अर्थव्यवस्था के लिए आप जवाब देते हैं रुपए के मुकाबले पे, तो आप उदाहरण के तौर पे दक्षिण कोरियाई बोट कहते हैं, थाई बाट को कहते हैं, फिलीपीन पैसों को कहते हैं। मैं पूछना चाहता हूं, वो दिन कब आएगा हमारे देश का जब हमारा मुकाबला डॉलर से होगा, पाउंड से होगा, यूरो से होगा? जिस तरह चौथी अर्थव्यवस्था की बात करते हो, विकसित देशों से आगे हम कब बढ़ेंगे? அகேன்ஸ்ட் டாலர். நிர்மலா மேடம் கொடுத்த பதில் என்ன வேடிக்கையாக இருக்கிறது. ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. அந்த ஆய்வுல உலகத்திலேயே மிக சிறந்த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான். மேடம், யூ ஆர் a finance minister, not a PR head of Narendra Modi, that you will counter his PR activity on this question. Anyways, நிர்மலா சீதாராமன் அதற்கு என்ன பதில் கொடுத்தார் அதை நீங்க கேளுங்க. தமிழ்ல அதே மாதிரி மொழி மாற்றம் பாருங்க. बात दिलाना चाहती हूँ, 2 महीने पहले तक एक रीसेंट सर्वे में भी, ग्लोबली जो सर्वे हुआ, सभी प्रधानमंत्री और राष्ट्रपति गण के पॉपुलैरिटी के ऊपर जहां सर्वे हुआ, भारत के प्रधानमंत्री सबसे ऊपर है। इकोनॉमी का विषय इन्होंने प्रश्न पूछा और भारत के प्रधानमंत्री का साख क्या है? इसका जवाब यही है, भारत के प्रधानमंत्री के साख ऊपर है। ये लोग उसको पचना मुश्किल समझ रहे हैं, इसीलिए बार बार उसी के ऊपर प्रश्न चिन्ह उठाया जा रहा है। जबकि भारत उठाए, मगर जवाब जब देती हूं सुनना चाहिए, लिसन टू द आंसर। सर, भारत की इकोनॉमी एकदम स्ट्रांग है, हमारे फाइनेंस फिस्कल सिचुएशन स्ट्रांग है और फिस्कल डेफिसिट 5 साल में कैसे मेंटेन करके आ रहे, इसके ऊपर पूरे दुनिया में प्रशंसा हो रही है। और ये भी है, हमारे फॉरेन एक्सचेंज रिजर्व इतना बरकरार है, सॉलिड भी है। इसके कारण आज हम डॉलर का व्यवस्था को पूरे दुनिया देख रही है। हर एक इमर्जिंग मार्केट का इकोनॉमी के साथ भारत को तुलने में हमारे रुपया ठीक चल रही है, और रुपया को ठीक चल रही है, बिल्कुल ठीक चल रही है। नो, एब्सोल्युटली गोइंग फाइन। सर, रुपये के एक्सचेंज रेट के ऊपर अगर इतना चिंता है, मैं इनसे याद दिलाना चाह रही हूँ, बाकी सब मैक्रो इकोनॉमिक फंडामेंटल्स जब नीचे गिर गए और फ्रेजाइल 5 में हम आ गए थे, वो समय रुपये के ऊपर चिंता हमारे ओर से हम जताया। मगर आज जब फंडामेंटल सब ठीक ठाक है और दुनिया में इतना चल रही है और हर देश के करेंसी ऊपर नीचे जा रही है, इनको सिर्फ एक विषय इनको पकड़ करके हमारी इकोनॉमी को, हमारे देशवासियों का कृषि को, हमारे देशवासियों का मेहनत को अंडरमाइन करने के लिए हमारी ऑपोजिशन अगर है, वो ठीक नहीं। This is our Nirmala Madam, the Finance Minister of India, who is answering this. March 2026 92 ரூபாயாக இருந்த டாலர் இன்னைக்கு நீங்க பார்க்கிறீங்கன்னா 95 ரூபாயையும் தாண்டி விட்டது. ஒரு சில ரிப்போர்ட்ஸ்கள் வழியாக நீங்க பார்த்தீங்கன்னா இது 100 ரூபாயும் தாண்டும் என்று கூறுகிறார்கள். இது மட்டுமல்ல, RBI 90 ரூபாய் 95 பைசாவாக ரூபாய் நோட்டு போட்ட உடனேயே டாலர்ஸ்கள், அதாவது நம்மளிடம் இருக்கக்கூடிய டாலர்ஸ்களை விற்று இந்த பண மதிப்புகளை சரிபார்க்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள். சிந்தித்து பார்த்து எந்த அளவில் இந்த பிரச்சனை இருந்திருக்கிறது என்று குருமூர்த்தி ஹிந்து பிசினஸ் லைன்ல அவர் எழுதிய விஷயம் ஆன் April 1st 2026 ப்ளூம்பர்க் கொடுத்த இன்னொரு செய்தி, இந்திய பண மதிப்பு 100 ரூபாயும் தாண்டப்படுகிறது. அதாவது இதை விட கேவலமான, இதை விட மோசமான நிலை இதற்கு முன்பு இந்தியாவில் என்னைக்குமே வந்ததல்ல. எல்லாமே செய்தி ஊடகங்கள்ல
இன்னைக்கு நேற்று 2024 இருந்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிர்மலா மேடம், எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ஆல் இஸ் வெல். எப்படி இந்த வெங்காய விலை உயரும் போது நான் வெங்காயமே சாப்பிடுறது இல்லை, நான் பூண்டே சாப்பிடுறதுன்னு சொன்னாருமே, அதே மாதிரிதான் இப்போ நிர்மலா மேடமுடைய பதிலும் இருக்குது. நியூஸ் லாண்ட்ரியில விவேக் கால் இருக்கு, இன்னொரு கால் நீங்க பாருங்கள். நவ் கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு சேவ் கோல்ட் அண்ட் டாலர். ஆனால் இதே நரேந்திர மோடி அவர்கள் 90% க்ரூட் ஆயில் வெளிநாட்டுல இருந்து நாம் இம்போர்ட் செய்கிறோம், நேச்சுரல் கேஸ் வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் செய்கிறோம், சமையல் அந்த ரிஃபைன்ட் ஆயில் வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் செய்கிறோம், ஃபர்டிலைசர் வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் செய்கிறோம், எலக்ட்ரானிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்புட்ஸ் இதுவும் வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் செய்கிறோம். அதாவது கடந்த 12 ஆண்டுகளில் சைனாவிடம் இருந்து நாம் இம்போர்ட் செய்யக்கூடிய விஷயம் 112 பில்லியன் ட்ரேட் பெனிஃபிட் ஆக உயர்ந்திருக்கிறது. அதாவது நம்மளுடைய டிபெண்டன்சி சைனாவில் மற்ற நாடுகள் மீது அதிகரித்திருக்கிறது. ஹார்மோஸ், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ், இந்த ஆயில் பிரைஸ் அல்ல ஈரான் அமெரிக்கா போர் இதற்கான காரணம் கிடையாது. கடந்த 12 ஆண்டுகளாக நாம் செல்ஃப் ரிலையன்டாக கிடையாது. நாம் என்னுடைய தேவைகளுக்கான பொருட்களையும் உற்பத்தி செய்யவில்லை. அனைத்துமே அடானி அம்பானி போன்ற நபர்கள் கையில் கொடுத்துவிட்டு இந்தியாவுடைய அந்த தொழிலாளர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பிசினஸ் மேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை உடைக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். கடந்த 2 மாதத்தில் மட்டுமே நீங்க பார்த்தீர்கள்னா, அதாவது மே 10ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வரை நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஃபாரின் ட்ரிப்ஸை நாம் இதற்கு மேல் தடுக்க வேண்டும், அப்போதான் ஃபாரின் கரன்சியை நாம் சேமிக்க முடியும் என்று கூறியிருக்கிறார். அதாவது எதை பற்றி நீங்க பேசுகிறீர்கள்? யார் நகை வாங்குகிறார்களோ அவர்களுக்கு பிரச்சனை கிடையாது, வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனை கிடையாது, உங்களுடைய கார்பரேட் நண்பர்களுக்கு பிரச்சனை கிடையாது. அனைத்து பிரச்சனையுமே இப்ப யாருக்கு? மக்கள். அதுவும் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மீதுதான் இந்த அனைத்து பிரச்சனைகளும் இருக்கு. Now you have to save dollar. People should stop going abroad, stop buying gold. Now we all should work. This is what you have been doing for the last 12 years. இதே நரேந்திர மோடி அவர் குஜராத்தின் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது என்ன பேசினார் அது நீங்களே கேளுங்கள். அதே போன்று பக்கத்துல தமிழ் மொழி மாற்றத்தை போட்டிருக்கிறேன் பாருங்க. अब आज देखिए आप, रुपये की कीमत जिस तेजी से गिर रही है, और कभी कभी तो लगता है कि दिल्ली सरकार और रुपये के बीच में कंपटीशन चल रहा है। किसकी आबरू तेजी से गिरती चली जा रही है, कौन आगे जाए, इसकी कंपटीशन चल रही है। देश जब आजाद हुआ तब $1 ₹1 के बराबर था। ₹1 में $1 बिकता था। जब अटल जी की सरकार थी, अटल जी जब पहली बार सरकार बनाए तब तक मामला पहुंच गया था 42 रुपीस तक, और अटल जी ने जब छोड़ा तब 44 पर पहुंचा था। 4% में फर्क आया था। लेकिन इस सरकार ने और अर्थशास्त्री प्रधानमंत्री के कालखंड में ये 60 रुपये पर। இது மட்டுமல்ல, பிப்ரவரி 2022ஆம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்கள் நெஹ்ருவுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வந்து இதே ரூபாய் நோட்டு சரியும் போது எந்த விதமான விளக்கத்தை கொடுத்தார், அதையும் நீங்க கேட்க வேண்டும். பாஸ் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக கேளுங்கள். காரணம் ரொம்பவே இம்பார்ட்டன்டான இந்த செய்திகள், நரேந்திர மோடி அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், இதெல்லாம் ஆதாரம். எப்படி இந்தியாவுடைய எக்கனாமியை இந்த நாட்டு அரசாங்கம் இழிவுபடுத்தி இந்த நாட்டு மக்கள் மீது ஒரு பாரத்தை கொண்டு போய் போட்டு இன்னைக்கு இந்த நிலையில் தள்ளிவிட்டு கூட இன்னைக்கு அவர்கள் தான் செய்த தவறை ஒற்றுக்கொள்ளவில்லை. எப்படி கோவிட் காலகட்டத்தில் கை தட்ட சொன்னார்களோ, தட்டை தட்ட சொன்னார்களோ, மணியடிக்க சொன்னார்களோ, அதே போன்ற இப்பவும் இவர்கள் செய்யக்கூடிய இந்த வேலை அப்படித்தான் இருக்கு. 1 கோடி மக்கள் கோல்ட் அண்ட் சில்வர்
இந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய 1 கோடி மக்கள் வேலை வாய்ப்புகளை இழக்க போறார். கேளுங்க, நரேந்திர மோடி அவர்கள் இதற்கும் नेहरू அவர்களை பற்றி தான் எழுதி பேசியிருக்கிறார். पंडित नेहरू देश के पहले प्रधानमंत्री लाल किले से बोल रहे हैं। देखिए, आपकी इच्छा रहती है ना, मैं पंडित जी का नाम नहीं बोलता हूं, आज मैं बार बार बोलने वाला हूं। आज तो नेहरू जी ही नेहरू जी। मजा लीजिए आज। आपके नेता कहेंगे मजा आ गया। मान्य अध्यक्ष जी, पंडित नेहरू जी ने लाल किले पर से कहा था, और ये उस जमाने में कहा गया था, तब ग्लोबलाइजेशन इतना नहीं था, नाम मात्र का भी नहीं था। उस समय नेहरू जी लाल किले से देश को संबोधन करते हुए क्या कह रहे हैं? कभी कभी कोरिया में लड़ाई भी हमें प्रभावित करती है। इसके चलते वस्तुओं की कीमतें बढ़ जाती है। इति नेहरू जी, भारत के पहले प्रधानमंत्री। कभी कभी कोरिया में लड़ाई भी हमें प्रभावित करती है, इसके चलते वस्तुओं की कीमतें बढ़ जाती हैं और यह हमारे नियंत्रण से भी बाहर हो जाती है। देश के सामने देश का पहला प्रधानमंत्री हाथ ऊपर कर देता है, हाथ ऊपर कर देता है। आगे क्या कहते हैं? देखो जी, आपके काम की बात है। आगे कहते हैं, पंडित नेहरू जी आगे कहते हैं, अगर अमेरिका में भी कुछ हो जाता है तो इसका असर भी वस्तुओं की कीमत पर पड़ता है। सोचिए तब महंगाई की समस्या कितनी गंभीर थी कि नेहरू जी को लाल किले से देश के सामने हाथ ऊपर करने पड़े थे। Economic policy zero, foreign policy zero, future plan zero, blueprint zero. And Narendra Modi sir says, this is what his style of India, his style of development. This is what Gujarat model. இந்த மாதிரியான டெவலப்மெண்ட், இந்த மாதிரியான மாடல் இந்தியாவிற்கு தேவையா? அல்ல இப்பவாவது மக்கள் இது நாட்டு அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்பார்களா? வரக்கூடிய காலகட்டம் மிக கடுமையாக இருக்க போகிறது. கமர்ஷியல் சிலிண்டரோட விலை 3000 ரூபாய், அதுவும் கிடைப்பதில்லை. பிளாக்ல மக்கள் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குறார்கள். பல ரெஸ்டாரண்ட்களில் பாதிக்கும் குறைவான அந்த மெனுவை கட் செய்திருக்கிறார்கள். எப்படி ஸ்ரீலங்காவுடைய நிலை இருந்ததோ ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு, இந்தியாவும் அதே போன்ற வழியில் செல்ல போகிறது என்ற அந்த அச்சம் என்னுடைய மனதில் இருக்கிறது. ஏன்னா உலகத்திலேயே மிக மோசமாக இருக்கக்கூடிய ரூபாய் இந்தியாவுடைய மட்டும். அதனால்தான் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு இத்தனை ரிக்வெஸ்ட்களை எடுத்து வைக்கிறார், அதிலும் என்னுடைய பிஆர். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.